என் பேர் அஜிதா. நான் கரையங்குடியிருப்பு கிராமத்தை சேர்ந்தாக்கள். பூர்வீக காணி எங்களோட பெரியப்பா அவங்களோட வம்சாவளி வந்த காணியை இப்போ அடாத்த அடைச்சு கொண்டு இருக்கிறாங்க. அதுக்கான முறைப்பாடுகள் பல பொலிசில் போய் முறைப்பாடு பண்ணியும் அதுக்குரிய சட்ட நடவடிக்கை எதுவுமே பொலிசால் எடுக்கப்படாத நிலையில் இருக்குது. அதை வச்சு நிறைய இதுகள் செஞ்சு கொண்டிருந்த நேரத்தில் இப்போ நாங்கள் பெனங்கொட்டை புறைக்கு பராமரித்து வந்திருந்த ஒரு காணியை தங்களுக்கு சொந்தமான ஒரு பொருள்னு சொல்லி ஒரு நிறுவனம் இது செஞ்சு கொண்டிருக்கு. இது சம்பந்தமான எங்களோட பங்குதாரர்கள் எல்லாம் போய் முறைப்பாடு செஞ்சிருந்தோம். அதுக்குரிய சட்ட நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படையில. இது ஒரு சமூகத்தை உதாசீனப்படுத்தி கொண்டு செய்யற ஒரு செயல்பாடு. இப்போ கிட்டத்தட்ட 5-6 தலைமுறை கண்ட ஒரு கிராமத்தை அந்த 5-6 தலைமுறை கடந்து வந்த ஒரு முதியவர் ஒரு ஆள் இருந்து அதை சொல்லியும் அதை கருத்தில் எடுக்காதது எங்களுக்கு அது ஒரு பிரச்சனைக்குரிய விடயமா இருக்குது. காணி அடைக்கிற தரப்புல இருக்கிற காணி எங்களோட கவையன்குடியிருப்பு பிரதேசத்துக்குரிய காணி உறுதி தான் அவங்க வச்சு கொண்டு இருக்கிறாங்க. அந்த காணி 10 வருஷத்துக்கு முன்னுக்கு நாங்கள் பொலிசுக்கு போய் இணக்க சபைக்கு போய் அந்த காணி அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லி ஒரு தீர்வு வந்துட்டு, அதுக்கு பிறகு இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னுக்கு 177 ஏக்கர் காணிக்கிட்ட இப்போ அவங்க ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கு விற்று இருக்கிறாங்க. விற்று இப்போ அது பாவிந்து பட்டான் குடியிருப்பு எல்லையோடு சேர்த்து அவங்க அடைச்சு கொண்டு இருக்கிறாங்க. இதை நாங்கள் பொலிசில் முறைப்பாடு செஞ்சால் அவங்க எங்களை மறுபடியும் ரிமாண்ட் பண்ணுறதுக்கு வராங்களே ஒழிய அதுக்குரிய நடவடிக்கை எதுவும் எடுக்கிறாங்க இல்லை. அந்த காணியை பலக்காரமாக அடைத்து கொண்டிருக்கான். பொலிசை வைத்து ஆமியை வைத்து இந்த காணி பூமியை அடைச்சி நாங்கள் சொன்னாலும் எங்களோட இந்தியங்களையோ எங்களோட அதிகாரத்தையோ ஊசனைப்படுத்தி அவங்களோட ஆக்கிரம் தான் செய்கிறாங்க ஒழிஞ்சு மண்ணகல்னு சொல்லி நான் போய் கேட்டபொழுது கூட என்ன நீ யார் அதை படம் எடுக்கிறது, நீ யார் அதை செய்கிறதுன்னு என்ன அத்துமுறை என்ன தடுத்து நிறுத்த வந்தாங்க. நான் அப்பையும் பயப்படாமல் நான் செய்த போது மண்ணை தோன்ற மண்ணை எடுத்துக்கணும் வேறு பக்கம் போனாங்க. போகும்போது தான் திருப்பி எல்லாருடைய காணியை அடிக்கிறாங்கன்னு சொல்லி போகும்போது என்னையே கொண்டு போய் அவங்க கொண்டு போய் பொலிசில் கொடுத்தாங்க. இவர் இந்த காணிகளுக்கு கொண்டு எல்லைகள் காட்டுறாரு அது காட்டுறான்னு சொல்லி. நான் பரம்பரையாக வாழ்ந்த எங்களுக்கு தான் தெரியும் இந்த காணி பூமி யாரோட காணி பூமி யாருடைய இது சொத்து சொந்த எங்களுக்கு தான் தெரியும். நான் வந்தவங்களுக்கு தெரியாது. இதுக்குள்ளே இப்போ எங்கள் அண்ணன்ட காணியாக ஒரு சில காணி பிரச்சனைகள் நடக்குது. அதுக்குள்ளே இந்த கொம்பனியால் கொடுத்த அந்த சேவிரி பிளான் படத்தை நான் எடுத்து பார்த்த அளவில் அவங்களோட மேற்கும் தெற்கும் குருவிய ஊரை போடாமல் காணி வித்தாக்கக்கூடிய பேரை போட்டு இன்றைக்கி இந்த கொம்பனிக்கு விற்றுருக்குறாங்க.